ஆந்திர மாநில துணை முதல் அமைச்சரும் பிரபல தெலுங்கு நடிகருமான பவன் கல்யாணின் மனைவி அனா லெஸ்னிவா திருப்பதி ஏழுமலையானுக்கு முடிக்காணிக்கை செலுத்திய வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. ரஷ்யாவை சேர்ந்த பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர் அனா. 45 ஆண்டுகளாக கிறிஸ்துவத்தை பின்பற்றி வருபவர் தனது மகனுக்காக அவ்வாறு செய்துள்ளார். அத்தம்பதியரின் மகன் மார்க் ஷங்கர் பேவனோவிச் ஏப்ரல் 8ஆம் தேதி விடுமுறையில் சிங்கப்பூருக்கு சென்றிருந்த போது பள்ளி நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தீயில் சிக்கி பலத்த காயமடைந்தார். இதனால் பதறிப்போன அனா மகனின் உயிரை காத்தால் திருப்பதி பத்மாவதி தாயாருக்கு காணிக்கை வேண்டிக் கொண்டார். வேண்டியபடி மகன் குணமடைந்து வந்ததால் திருப்பதி சென்று அனா முடிக்காணிக்கை செலுத்தியுள்ளார். அதோடு திருப்பதி ஏழுமலையானை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கையெழுத்து போட்டிருப்பது வலைத்தளங்களில் வைரலாக பேசப்படுகிறது. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.